ஹலோ. சொல்லுப்பா. எத்தனை டிக்கெட்டுப்பா? 10,000 ரூபாப்பா. தம்பி 10 டிக்கெட் இல்லை, 20 டிக்கெட்டுக்கு 10,000 ரூபா இல்லைப்பா, ஒரு டிக்கெட் 10,000 ரூபா. ஜெகநாயகன். ஆமாப்பா. உனக்கு எந்த தேட்டரில் வேணும் சொல்லு. எந்த ரோகிணினா உனக்கு ஒரு டிக்கெட் 5,000 ரூபா, பிவிஆர் அங்கெல்லாம் போனால் 10,000 ரூபா, கமலாவில் 4,000 ரூபா, அதில் ஒரு 7,000 ரூபா தம்பி அந்த தேட்டரில். ஆமாம் ஆமாம் ஆமாம். மாயாஜால் வேணுமா? அது ஒன்று தான் ஓப்பனிங்கில் இருக்குது, 12,000 ரூபா. வேணாமா? ஏன்? பராசக்தி போறியா? நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க எவனா அங்கே போக மாட்டான். வேணுமா? ஜெகநாயகன் தானே வேணும், அந்த பயம் இருக்கணும். சரி, எவ்வளோ வேணும்? எத்தனை டிக்கெட் வேணும்? அப்படியா? சரி, உனக்காக நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். ஒரு 3 டிக்கெட் 25,000 ரூபா. ஆமாம் 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 ஆமாம். பிளாக்ல விற்று நம்ம வந்து ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷனுக்கு போட்ட பணத்தையும் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிருக்கோம். ஆமாம் ஆமாம். என்னது? இவர் தான் ஊழல் ஒழிக்க போகிற? செருப்பு பிஞ்சிரும் தம்பி. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை தம்பி. சினிமாவா பாருங்க. சினிமாவில் பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக பாவம் அந்த பெரிய மனுஷன் அவர் போய் அரசியலுக்கு போய் ஊழலை ஒழிக்க போறாரு. அவர் இங்க வந்து லட்சணம் இருக்கா, ஒழிக்க வக்கு இல்லையான்னு கேட்காத தம்பி. சோத்துல உப்பு போட்டு திங்கிறேன் நாங்கெல்லாம், அந்த மாதிரி கோவம் வந்துடும் எனக்கு, சொல்லிட்டேன் நான். தம்பி அப்படி பேசாத, புரியுதா? உனக்கு எத்தனை டிக்கெட் வேணும்? 3 டிக்கெட் வேணுமா? மூடிட்டு போன வை. ஜிபே அட்வான்ஸ் பண்ணு. ரோகிணி தேட்டருக்கு வா, வியாழக்கிழமை சாயங்காலம் மழை வரும்னு சொல்லு. நம்ம ஆளு வந்து மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு வந்து ஒரு 3 டிக்கெட் கொடுப்பாப்ல. தம்பி நீங்க நரிக்கூறவர் யாரும் இல்லைல்ல? ஏன்னா அவங்களாம் உள்ள அலௌடு இல்லைன்னு ஈசிஆர் சரவணன் சொல்லியிருக்காப்ல. ஆமா. அப்படிலாம் நீங்க வந்துருங்க, சரியா? ஜாதி பாக்குறீங்களா? பிறப்போக்கம் இல்ல. செருப்பு பிஞ்சிரும்டா, செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. நீ அதெல்லாம் அரசியல்ரா தம்பி. அந்த அரசியல் நீ இந்த இடத்துல கொண்டு வராத, சரியா? அவர் அரசியல்ல என்ன வேணாலும் சொல்லுவாரு. பெரியாருன்னு சொல்லுவாரு, அதெல்லாம் மதிக்க முடியுமா? அம்பேத்கர்னு சொல்லுவாரு, அதெல்லாம் இங்க காட்ட முடியுமாடா? நீ பாப்பியாடா? இந்த மாதிரிலாம் பேசாத தம்பி. ரோகிணி தேட்டர்ல நரிக்குறவர்கள் வரக்கூடாதுங்கிறது ஈசிஆர் சரவணனுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம். அவரு பாவம், அவரு அந்த பக்கம், அவர் அந்த பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அதை மேட்ச் பண்றாரு, கழுவுறாரு. யாருக்கால? துப்புரவு பணியாளருக்கால கழுவுறாரு. அதான்டா விளம்பரம். சாரி, இது தியாகம். அந்த மாதிரி பேசாத தம்பி. சரி, உனக்கு எத்தனை டிக்கெட் வேணும்? 3 டிக்கெட் தானே வேணும், 45,000 ரூபா. அப்படிதான் சொன்னேன். ஆனா நீ நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தல்ல. உனக்கு எந்த டிக்கெட் வேணுமோ நீ எங்க போனாலும் சரி என்கிட்ட தான்டா வந்தாகணும். அந்த வாய்ஸை வச்சே உனக்கு டிக்கெட் எல்லாம் பண்றேன். வைடா வேணா வைடா, போன வைடா. வந்துட்டாங்க, கருத்து பேசுறாங்க. என்னங்க நியாயம்? தளபதி படத்துல நடிக்கிறாரு, கடைசி படம் நடிச்சுட்டு அரசியலுக்கு வந்து ஊழலை ஒழிக்க போறாரு. சரி, கடைசி படம் பிளாக்ல டிக்கெட் விற்கிறதுனால என்ன தப்பு? வித்துட்டு போகட்டும். அது அவர் வந்து ஒவ்வொரு தேட்டர்லயும் வந்து எப்படி பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? இல்ல வந்து 10 பேர் யார் அந்த 10 பேர்? இந்த துப்பாக்கி படத்துல பிளாக் கலர் கோட்டை போட்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டு எல்லாரும் பாருங்க, கரெக்டா நான் சொல்லும் போது ஷூட் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த 10 பேர் யாரு? லயலாமணி, ரமேஷ், அனந்தஜித்து, அப்புறம் ஃபெலிக்ஸு, அப்புறம் ஆதவர்ஜுனா, சிடிஆர், இவங்க எல்லாருமே தேட்டர் வாசல் வந்து நின்று பிளாக்ல விற்கிறவங்களை நிறுத்த முடியுமா? தேவைப்பட்டா நிறுத்துவாரு. அப்படியானா தேவை, அது இது அவசியம் இல்லை. அந்த மாதிரி தப்பா பேசாதீங்க. பிளாக்ல டிக்கெட் விற்கிறோம்னா அது காலங்காலமா நடக்குது. இங்கேயே ஊழலை ஒழிக்க வக்கு இல்லாதவர் அரசியல் ஊழல் ஒழிக்க நீங்க லாஜிக்கா கேட்டீங்கன்னா, உண்மையிலே நல்ல ரத்தம் ஓடுறவன் எவனுமே இப்படி கேள்வி கேட்க மாட்டான். உங்க உடம்புல என்ன ரத்தம் ஓடுது? அப்ப அதனால நீங்க படத்தை மட்டும் பாருங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மறுபடியும் போன் வருது. தம்பி சொல்லுப்பா. என்ன தம்பி, நியாயமா தாலியை வித்து வரியா? அம்மா தாலியை வித்து நீ படத்துக்கு வர? இதாண்டா தமிழ் சமூகம். சாரி, நீ தாண்டா இருக்கணும்டா. உன்ன மாதிரியான ஆளுங்க தாண்டா நான் வரவேற்கிறேன். ஆனா அம்மா தாலியை வித்து டிகிரி பட்ட படிப்பெல்லாம் படிக்க வச்சு வேலை கிடைக்கல நீங்க அழுதுகிட்டு இருக்கிற நேரத்துல நீ அம்மா தாலியை வித்து நீ படத்துக்கு வரனா, நீ எவ்வளவு பெரிய தற்குறி, ஆச்சரியக்குறியா இருப்பேன்னு வர்றா. நீ இதுக்காகவே உனக்கு ஒரு டிக்கெட்டு 3,000 ரூபா. இதுக்கு கம்மி வராதுப்பா, இது கம்மி வராது. என்னது, கேசரியவே மறுபடியும் தான் பார்க்க போறேன், அதுக்கு எதுக்கு 3000? தம்பி உனக்கு வேணான்னு நான் சொல்லிக்கிருக்கேன், நீ திரும்ப திரும்ப பேசிக்கிருக்க. இது கேசரி இல்லடா, இது வந்து மிஷன் இம்பாசிபிள் இந்தியன் வெர்ஷன். சத்தியமாடா, இந்தியன் வெர்ஷன்ல மிஷன் இம்பாசிபிள். நீ கடைசி கிளைமேக்ஸ் பாத்தியா? ஒரு ரோபோவை அடிச்சு நொறுக்குவாப்ல. இது கேசரியில பாத்தியா? இருக்காது. அதுதான்டா இங்க ஹைலைட்டு. அதே மாதிரி நல்லா நோட் பண்ணிக்க. இது வந்து லைட்டா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மிங்கிள் பண்ணி, அப்புறம் அவெஞ்சர்ஸை லைட்டா தூக்கி, அப்புறம் டிசி அதை லைட்டா பின்னி, அப்படியே ஜாப்பனீஸ் மூவி, சைனீஸ் மூவி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையா கொண்டு வந்து லைட்டா டச்அப்ல பாலிவுட் அப்படி மிக்ஸ் பண்ணி, அப்படியே பேன் இண்டியாவில் ஏதாவது வரணுங்கிறதுக்காக தெலுங்கு ஆக்டர்ல ஒரு ஆளை தூக்கி உள்ள நடிக்க வச்சு, மலையாளம் ஆக்ட்ரிஸ்ல ஒரு ஆளை தூக்கி உள்ள போட்டு,
அப்படி 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 அழகா பண்ணி ஒரு கலவைய கன்றா இது கொடுத்துருக்காருடா. இது கேசரி இல்ல, இது வேற வகையான ஒரு சைடிஷ். அதை நீங்க வந்து அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும் தம்பி, புரியுதா? நீ பேச பேச டிக்கெட் விலை ஏறும். அம்மா தாலியை வித்து வந்து நீ படத்தை பார்க்க வந்திருக்கன்னா பெரிய விஷயம்தான். தயவு செய்து நீ உடனே தேட்டருக்கு வந்துரு. நான் உனக்கு என்ன வேணுமோ நல்ல டிக்கெட்டா பார்த்து மூளையில டிக்கெட் வாங்கி தரேன், சரியா? வந்துருப்பா. இப்படியான தமிழ் சமூகம் இருக்கிறதுனால எப்படி நம்ம பொல போடுது பாருங்க. இது வரைக்கும் நான் அந்த தளபதி படத்துல பிளாக்ல டிக்கெட் எடுத்து சம்பாரிச்சதுலாம் பெரிய அமௌண்ட் இல்லைங்க. இன்னைக்கு அடிச்சா பாருங்க லக்கு, அடேங்க அப்பா, பயங்கர நல்லா வந்துருச்சுங்க எனக்கு. இன்னைக்குதான் பொழப்பு ஓடி இருக்கு. அப்புறம் இந்த சபீர் அவரு இந்த பத்திரிகையாளர் அப்படின்ட்டு பேசிட்டு ஓடிப்பார்ல, விவாத நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரு நல்ல ஒரு பாயிண்ட்டை சொன்னாருங்க. என்ன பாயிண்ட்னா, நம்ம தளபதி படத்துக்கு சென்சாரை நிறுத்தினது திமுக அப்படின்னாருங்க. அந்த கட்சியில இருக்க அபிஷியல் ஆளுங்களான அந்த ரேபிடோ ஓலோ மணியா அவரு, இவர் ஆதவ் இல்ல அர்ஜுனா, அது யாரோ ஒரு இளவு ஏதோ ஒன்று யாருமே சொல்லல. ஆனா இவர் சொல்றாருன்னா என்ன காரணம் நீங்க யோசிக்கணும். அடுத்ததா அவர் நம்ம கட்சிக்கு வர போறாருன்னு அர்த்தங்க, புரியுதுங்களா? அவர் வந்தாருன்னா என்ன பதவி கொடுப்பீங்க? இப்போ ஃபெலிக்ஸுக்கு தேசிய ஊடக பிரிவு, இவருக்கு சர்வதேச ஊடக பிரிவு. ஏண்டா வெனின்சுலா அதிபரை கைது பண்ணி இங்க இருந்து தட்டி கேட்பாரு எங்காலு. அப்படிதான் நாங்க வச்சிருக்கிறோம், ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு 2-3 நாளா சவுக்கும் சேர்ந்து முட்டு கொடுக்குறாரு எங்களுக்குன்னே ஜாலியா. அப்படி பராசக்தி எதிர்க்கிறதும் எங்களை தூக்கி போடுறதும் பண்றாரா? இப்ப என்ன இவங்க 2 பேரும் என்ன பண்றது? இப்ப இவருக்கு ஃபெலிக்ஸுக்கு தேசியம், சுபைருக்கு சர்வதேசம், சவுக்குக்கு என்ன கொடுக்கறது? மில்கிவே புளூட்டோன்ற ஒரு பிளானட்டே இல்லாம ஆக்கிட்டாங்களே திமுக. புளூட்டோன்றது ஒரு கிரகமா அங்கீகரிக்காத காரணமே திமுக தான் அப்படின்னு ஒன்று பேசுறதுக்காகவே நாங்கள் சவுக்கை ரெடி பண்ணிக்கிருக்கோம். அதனால மில்கிவே தேசிய ஏதோ ஒரு சனியனை வந்து அவருக்கு ஒரு பொறுப்பை வந்து கொடுக்கலான்னு எங்கள் தலைமை முடிவு பண்ணியிருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த 2 பீஸும் உள்ளே வந்துடும். அப்புறம் முன்பே கணித்த சேன்னு ஒரு டைட்டிலோட ஒரு வீடியோவும் போடுவேன். அப்புறம் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த லயோலா அப்படின்னு உடனே ஓலா மணியான்னு கேட்டுறாதீங்க, இது ரேபிடோ மணியான்னு கேட்டுறாதீங்க. கருத்து கணிப்புக்கு வரேன். 2வது இடத்துல தாவேக்கா அப்படின்னு வந்துருச்சுங்க. 2வது இடத்துல தாவேக்கான்னு வந்த உடனே திமுக பதறிடுச்சு, திமுக ஆயிடுச்சு, இந்தியா கூட்டணி காலி, திமுகன்றாங்க. நாம போய் விசாரிச்சா இங்க என்ன பிரச்சனைனா, அடி வாங்கி மிதி வாங்கி சத்துக்கிட்டு இருக்கிறது அதிமுக. திமுகவுக்கு தான் இங்க பிரச்சனையே. ஏன் இவங்க திமுகவை காலி பண்றேன்னு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அதிமுக கூடாரத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையா உள்ள இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கருத்து கணிப்புல 2வது இருந்த அதிமுக இடத்த பிடிச்சது தாவேக்கா. இப்ப இடத்த திமுக தாவேக்கா பிடிச்சா கூட ஏதோ இருக்குன்னு சொல்லலாம். 2வது இடத்த பிடிச்சிருக்குன்னு இவங்க அவுத்துடுறாங்க. இதுல இன்னொரு லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இது இன்னொரு வகையில தாவேக்காவுக்குமே நஷ்டம். இந்த ஜான் ஆரோக்கியமான சாமியா, தர்தனம் பிடிச்ச சாமி ஏதோ, அவர் வந்து ஒரு சர்வே விட்டாருங்க. என்ன சர்வே விட்டாரு? 70-80 சீட் வரைக்கும் தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூட்டணி கட்சிகள்லாம் அப்படின்னு நம்ம அந்த நேரத்தில் பேசிட்டு ஆட்சியை பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இவங்க 2வதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. நம்ம தலைவருக்கு படிச்ச பள்ளிக்கூடம் சரி, இது டிராப் அவுட் ஆன கல்லூரி, நம்ம ராபிடோ மணி படிச்ச இது, எல்லாரும் படிச்ச ஒரு காலேஜ் இப்படி ஒரு சர்வே வெளியிடலாமா? சொல்லுங்க, வெளியிடலாமா? மிகப்பெரிய துரோகத்துக்கு இந்த கல்லூரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எங்களுக்கு பெரிய வன்மையான கண்டனம், இல்ல கண்மையான வண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததா நம்ம பசங்க தீயா வேலை செய்யறாங்க. என்ன கட்சி வேலையா? இல்ல. ஜெயநாயகன் பட ப்ரமோஷனா? இல்ல. நம்ம தளபதி பத்திர ப்ரமோஷனா? இல்ல. கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிறாங்களா? இல்ல. சிவகார்த்திகேயனை அபியூஸ் பண்றதுல தீயா வேலை செய்யறாங்க. அதான் ஆமா, என்னங்க நீங்க இதுக்கெல்லாமா பாருங்க. நான் ஒரு ட்வீட்டை வந்து உங்களுக்காக படிக்கிறேன். என்னடா இவ்வளவு மட்டமான ஆளுங்களாடான்னு நீங்க கேட்பீங்க. அப்படியான ஒரு மட்டமான ஜீவனை தான் இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்வீட் பாருங்க, சிவகார்த்திகேயன் பண்றதுக்கு முன்னாடி. நல்ல மனுஷனே எல்லாம் இறைவன் அழைக்கிறார், ரோபோ சங்கர் பதில் அஜித் இல்லை ரஜினி போயிருக்கலாம், இந்த 2 பேரும் உயிர் வாழ்வது மரணக்கேடு. யாருன்னா விர்ச்சுவல் வாரியர்ல ஒரு ஆளு அந்த ட்வீட் போட்டிருக்கான். சரிங்களா? நான் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் போடுறேன். அடுத்து ஒரு காலமானார் விஜய்னு போட்டு, காலமானார் ஒரு கெட்ட வார்த்தையில் அஜித்னு ஒரு ஹேஷ்டேகை போட்டு கீழே 200 ரீச் சூன் அப்படின்னு அதை பூஸ்ட் பண்ணுறானுங்க, எது வேகமாக போகுது அப்படின்னு. அடுத்து விஜய், அஜித் வந்து இறந்த மாதிரி ஒரு மாஃபிங் ஃபோட்டோ.
இந்த ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு ஒரு மாஃபிங். இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் மாஃபிங்க்கு போயிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க. இதெல்லாம் எனக்கு படிக்கும் போதே திடீர்னு இருக்கு, ஏடா இவனுங்க இவ்வளவு அப்பட்டமாக பண்ணுறானுங்க அப்படின்னு. இதில் ஒருத்தன், இப்போ நான் சிவகார்த்திகேயன் மேட்ருக்கு வரேன், அவன் என்ன சொல்கிறான், மார்க் மை வேர்டான், அதாவது கடைசியாக சொல்லிக்கிற இன்னொரு தடவை அந்த இறந்த போன மக்களை வச்சு இந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் கடிச்சேன்னா, அதாவது கடைசியாக சொல்கிறேன், எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் நான் அந்த இறந்து போன 41 குடும்பங்கள் அதை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறீங்க, கடிச்சிங்க அப்படின்னா எஸ்கேவோட ஒய்ஃபில் இருந்து அவன் டாக்டர் வரைக்கும் பான் வீடியோலாம் மாஃப் பண்ணி அப்யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து போடுறான். இவங்க கேட்குற அரசியல் கருத்து 41 பேர் மரணங்கள் தொடர்பு இருக்கிறது விஜய் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு என்ன பதிலோ அதை தான் கொடுக்கணும். சம்மந்தம் இல்லாமல் இந்த ட்வீட்டு ரொம்ப சத்தியமாக இவனெல்லாம் கைது பண்ணி ஃபோக்சோவில் அரெஸ்ட் பண்ணணும். ஃபோக்சோவில் அரெஸ்ட் பண்ணாதான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிருக்கான். சரி, இதெல்லாம் பார்க்கும் போது விர்ச்சுவல் வாரியர்களே, நீங்கள் தான்டா தமிழ்நாட்டை தூன்ற மாதிரி எல்லாம் இருக்குது. சரி, வழக்கம் போல் ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நான் தகவல் கொடுப்பேன் இல்லையா. ஜனநாயகன் படம் 9 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா 2 நாள் ஓட விட்டு 3ஆம் தேதி கூப்பிட்டு வச்சு பழுக்குன்னு கொட்டுறதுக்காக சிபிஐ 12ஆம் தேதி விஜயை கூப்பிடுறதுக்காக தயாராகிருக்கிறாங்க. கூப்பிட்டு, என்னப்பா பொங்கல் வைக்கணுமா, அந்த ஓரமாக நீயே அங்கே சட்டி ஆக்கி நீயே பொங்கல் வச்சுக்க, ஹாப்பி பொங்கல்னு சொல்லிக்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு சிபிஐ அலுவலகத்தில் தான் பொங்கல் அவருக்கு இருக்கு போல இருக்கு. அதில் தாவேகா விர்ச்சுவல் வாரியர்கள், டெல்லி சிபிஐ அலுவலகம் இங்கே தான்டா இருக்குன்னு லொக்கேஷனோட ஷேர் பண்ணி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கூட்டம் தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு. கூப்பிட்டு வச்சு, தம்பி ஜனநாயகன் ஓவராக ஆடுதுங்கிறதுக்காக பிறக்கக்கூடாது, புரியுதா, அதிகபட்சம் ஒரு 5 நாள், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் எல்லாம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். நீ அந்த பாட்டையே போட்டு ரிப்பீட் பண்ணாலும் எரிச்சலாயிரும். அதனால் அடக்கி வாசிக்கணும், தேர்தலை நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஃபைனலாக மேட்ரு எல்லாம் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னென்ன இந்த வீடியோவில் சொன்னோன்னா, பிளாக்ல டிக்கெட் வழக்கம் போல் விற்கிறாங்க, இந்த ஆச்சரியக்குறி எந்த ஊழலையும் தட்டி கேட்காது, இங்கே வந்து ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்கிறப்பல ஃபைனல் டச்சா நம்ம கடப்பாடி இந்த டாப்பிக்லாம் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்பட வேண்டியவர் என்னென்ன விடுங்க. அதாவது பாமகவுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்த கட்சி அதிமுக. அங்கே இருக்க தொண்டர்கள் எல்லாருக்குமே தெரியும். கடைசி நேரத்தில் அவசரமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு ஒரு கண்கட்டி வித்தையை காட்டி அது ஏமாற்றி நடுத்தரில் நிறுத்த விட்டார். அவரும் அழுது அந்த தேர்தலை நின்னாப்புல. திரும்பவும் இன்னைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார். அதாவது பாமகவோட கூட்டணி என்ன டீலிங் போயிருக்கு அப்படின்னு பார்த்தா 18+1. அந்த 1 என்ன, எம்பி. எனக்கு என்ன சிரிப்புனா, எம்பி ஆகிறதுனா இங்கே குறைந்தபட்சம் எத்தனை எம்எல்ஏக்கள் வேணும், இத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் ஒரு எம்பிக்கு அங்கே சஜஸ்ட் பண்ண முடியும் இல்லையா. இவர் 18+1ன்னு கேட்குறாப்புல. ஏற்கனவே பிரேமலதா வந்து இவங்களை நம்பி ஏமாந்து நாடாளுமன்றத்துக்கு போக முடியாமல் ஏமாந்துட்டு இங்கே உட்காந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கமலுக்கு சொன்ன மாதிரி அவங்க எம்பி சீட்டு திமுக கொடுத்துருச்சு. இன்னும் இவர் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி 18+1ன்னு ஏதாவது சத்தியம் பண்ணியிருப்பார் போல, ரெடின்னு வராரு. ஆனால் பின்னாடி அப்பா என்கிட்ட கேட்காம கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனது தப்பு அப்படின்னு அவர் வராரு. இந்த லாபி என்ன அப்படின்னா, ராமதாஸுக்கே தெரியும் எடப்பாடி பழனிசாமி நம்மளை ஏமாத்திடுவாருன்னு. ஆனால் அவருடைய கணக்கு என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் தனித்து நின்று அரசியல் கட்சி இல்லாமல் போயிடக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய கட்சியில் இருக்கலாம், அதுக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே கட்சி அந்த ஆட்டை விரட்டுப்பா, ஸ்டூடியோக்குள்ளே வருவார், அந்த கட்சி விரட்டுப்பா, அந்த கட்சிக்குள்ளே போய் உட்காந்து ஏமாத்தலான்னு. இவருக்கு என்னன்னா, இவ்வளவு நாளாக நானும் காத்திக்கிட்டு இருக்கேன், ஏன் தலைமையில கூட்டணின்னு என் முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்கே பாஜகன்றது, யார் தாண்டா கூட்டணிக்கு வருவீங்க அப்படின்னும் போது மன்சூர் அலிகான் வந்து பேசுறதும் கூல் சுரேஷ் வந்து பேசுறதும் மாதிரியான கதையெல்லாம் நடக்கும்போது, சரி ஏதோ சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய கட்சி வருது, இதை சேர்த்துப்போம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டாப்புல. இவரும் சலைச்சவரில் எடப்பாடி பழனிசாமி எப்படி கடுமையாக விமர்சிச்சாருன்னு தெரியும். அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு இன்னைக்கு அந்த கூட்டணி ஒன்று சேர்ந்திருக்கிறது. இதனால் என்ன பெரிய ஆபத்து பயன் அப்படின்லாம் பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ ராமதாஸ் வந்து பிட்டு போட்டது விஜய் கட்சிக்கு, ஆனால் அது வந்து செல்லா காசாகி போயிடுச்சு. அதனால் இங்கே வந்துட்டாங்க.
மறுபடியும் அடுத்து என்ன மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.